வணக்கம். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஃபெடரல் இணைய பத்திரிகையின் கட்டுரையை பார்க்க இருக்கிறோம். 2026 இந்தியாவின் எதிர்காலம் என்ன, எந்த திசை நோக்கி பயணிக்க போகுது என்று இந்த கட்டுரை பேசுது. கட்டுரை எழுதியிருப்பவர் ஃபெடரல் தலைமை செய்தி ஆசிரியர் திரு ஸ்ரீனிவாசன். வாதத்திற்கும் அவங்க தான் வந்திருக்காங்க. வணக்கம். கட்டுரையின் தொடக்கத்திலேயே இந்தியாவுடைய மதச்சார்பின்மை குறித்து ரொம்ப ஆழமாக பேசியிருக்கீங்க. இந்தியாவுடைய மதச்சார்பின்மை பாதிப்புக்குள்ளாகுமா, அச்சத்திற்கு உள்ளாகுமா? அந்த கவலையோடு இந்தியாவை பார்க்க வேண்டியதாக இருக்கா 2026? ஆமாம், அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். 2026 எந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படலாமா, இல்லை இப்போ நடக்கிறது அப்படியே தொடர்ந்து இப்படியே இருக்குமாங்கிறது தான் ஒரு கேள்வியில் எழுப்பியிருக்கேன். இது ஏன் சொல்லியிருக்கேன்னா, 2 பெரிய கட்சிகள் நீங்கள் பார்த்துக்கலாம். கட்சின்னு சொல்ல முடியாது, 2 பெரிய மூமெண்ட்ஸ். அதாவது ஒரு அரசியல் நீங்கள் பார்த்துக்கலாம், ஆர்எஸ்எஸ்ங்கிறது இயக்கம், அரசியல் இயக்கம். அது இப்போ அதுக்கு நூற்றாண்டு காலம் மாறிடுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் லெஃப்ட் பார்ட்டிஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இடதுசாரி கட்சிகள், அவங்களுக்கும் ஒரு நூற்றாண்டு இப்போ தான் ஆகுது. ஒன்று லெஃப்ட்டும் ஒன்று ரைட்டும், இடது வலதுசாரி, 2 சித்தாந்தங்கள். அதுக்கு நடுப்புற காங்கிரஸ் 140 வருஷம் ஆகுது. இப்போ தான் இந்த கடந்த டிசம்பர் 28 140வது ஃபவுண்டேஷனல் டே அவங்க இன்றைக்கி அவங்க ஆரம்பித்தாங்களோ பார்ட்டி, அதையும் அவங்க கொண்டாடிருக்காங்க. இது மூணுத்தையும் வச்சு பார்த்தா இந்த இப்போ ஒரு தசாப்தம் நீங்கள் பார்த்துட்டு இந்த 10 வருஷத்தில் ஆட்சியில் இருக்காங்க. 10-11 வருஷத்தில் நீங்கள் பார்த்துடலாம், அதில் நிறைய விஷயம் கொஞ்சம் செஞ்சிருக்கு. அதனால தான் அந்த கவலை. இந்த 2025 மிகவும் ஒரு மோசமான வருஷம்தான் சொல்லுவேன் நம்ம தேசத்துக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது வெளி காரணங்களும் இருக்குது, வெறும் தேசத்துக்குள்ளே நடந்த விஷயம் இல்லை, அது தவிர நிறைய இருக்குது. எதிர்கட்சிகளும் பெரிய அவங்களுக்கு ஒரு பின்னேற்றம் தான். இந்த 26 இதெல்லாம் மாறுமாங்கிற கேள்வி தான் இல்லையா. இந்து ராஷ்டிரமாக இந்தியாவை மாற்றுவதற்கு ஆர்எஸ்எஸ் முயற்சிக்குது அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்கீங்க. இன்னொரு இடத்துல பாஜக உயர் சாதி இந்துக்களான கட்சி அப்படின்ற நிலையிலிருந்து ஓபிசி, எம்பிசி, அதே மாதிரி பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவங்களுக்கான கட்சியாக அதன் தன்மையை மாற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த இன்க்ளூசிவ்னஸ், இந்த மதச்சார்பின்மைங்கிறத அந்த கட்டமைப்பை பாதுகாக்குமா? நல்ல கேள்வி இது. ஸோ மத சார்பற்றுங்கிறது நம்ம இந்தியாவில் வேறு விதமான அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. இது நீங்கள் எல்லா மதங்களிலிருந்தும் விலகி நிற்கல. நீங்கள் அந்த மதத்தையும், உங்கள் மதம் எதுவோ நீங்கள் அதை இது பண்ணலாம். ஆனால் இன்க்ளூசிவாக இருக்கணும். மற்ற மதத்தை பற்றி நீங்கள் அதை எதிர்க்க வேண்டாம், சேர்ந்து எல்லாம் இருக்கணுங்கிறது தான் இதனுடைய ஒரு பொருள். நம்ம தேசத்து செக்குலரிசம்ங்கிறது. அதை தவிர்த்து இப்போ பெரும்பான்மை சிந்தனை வந்துவிட்டா அதை நோக்கி நம்ம போயிருக்கோங்கிறது தான் ஒரு கேள்வி. ஆனால் நீங்கள் சொல்றது வேற விஷயம். நீங்கள் ஜாதி, பிற ஜாதிகள், இது ஒரு எலக்ட்ரோரல் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இது ஒரு இந்த எலெக்ஷன் ஜெயிக்கணும் இல்லையா, அதுக்காக பண்ண இதுன்ட்டு. முன்னாடி அதில் எழுதின மாதிரி இது ஒரு பனியா பார்ட்டி அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இது எப்படின்னா வணிகர்களுடைய சார்ந்த கட்சின்னு. ஆனால் அதுலேருந்து ரொம்ப ரொம்ப தூரம் விலகி வந்துடுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், பாஜகவில் எல்லா விதமான தலித்ஸ் கூட அங்கே இருக்காங்க, இப்போ ஓபிசிஸ் இருக்காங்க, எம்பிசிஸ் இருக்காங்க. ஆனால் மதம் சார்பற்றங்கிறது வேற விஷயம். இது ஒரு வேற விஷயம். ஓபிசி, எம்பிசி, தலித்துகளை உள்ளடக்கி இந்து ராஷ்டிரம் அப்படின்னு பாஜக புரிந்து கொள்கிறது இந்தியாவை. அப்படி பார்க்கலாமா? ஆமாம், எல்லாருமே ஹிந்துங்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு டெஃபினேஷன். ஏன்னா இது இந்த பூமியில் வந்தவங்க எல்லாருமே இது இந்த பூமி ஒரு ஹிந்துக்களுடைய ஒரு பூமி. இங்கே இருக்கிற எல்லாருமே ஹிந்துக்கள், அதுதான் அவங்களுடைய நோக்கம். இடதுசாரி இயக்கங்களுடைய பின்னடைவு குறித்தும் இதில் நீங்கள் பேசியிருக்கீங்க. ரொம்ப பழமைவாத சிந்தனைகள், சாதிய கட்டமைப்பை அவங்க இன்னும் போதுமான அளவு புரிஞ்சிக்காதது, அப்புறம் உலகமயமாக்கல், இந்த தன்மைகளை இடதுசாரிகள் முழுமையாக உள்வாங்கலை அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. அவங்களுடைய பின்னடைவுகளுக்கு இந்த 3 காரணங்கள் பிரதானமாக இருக்கா? நான் அதில் என்ன சொல்ல வந்தேன்னா, டாக்ட்ரினேர்னா அவங்க அந்த கோட்பாடுக்குள்ளேயே அவங்க என்ன கோட்பாடு, லெனின் எப்படி சொன்னார், இதெல்லாம் பிற தேசத்தில் நடந்தது. நம்ம தேசத்தில் வரைச்சே கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் மாற வேண்டியதுதான். ஏன்னா இந்திய தன்மைக்கு ஏற்கூட அவங்க மாறல. ரெண்டாவது உலகமயமாக்குறது, தாராளமயம்.
இதெல்லாம் அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு. உலகமயத்தில் என்ன ஆயிருக்குன்னா அவங்களால இதை அப்படி எப்படி எதிர்கொள்றதுங்க தெரியல. இல்லை, ஏற்றுக்க வேண்டிய இடத்துக்கு இடதுசாரிகள் வரல அவங்க. அதனால்தான். ஆனால் நீங்கள் பார்த்துடலாம், இடதுசாரிங்கிறது சித்தாந்தம் ரொம்ப நல்ல சித்தாந்தம். நீங்கள் சோஷியலி பார்த்துடலாம். எப்படின்னா ஒரு சமமான நிலைமை, ஈக்குவாலிட்டி, இன்னொருத்தருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அவங்க பொருளாதார விஷயத்தில் வரைச்சு அங்கே தான் அவங்களுக்கு சிக்கல் ஆகிடுறது. அரசு தான் எல்லாமே நிர்ணயிக்கணும், ஒரு தனியாருங்கிற இதுவே கிடையாது அவங்களுக்கு. அங்கே தான் வந்து சிக்கல் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னொன்று, ஆட்சியில் வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 1-2 இது இருந்தது, சான்ஸ் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1951-52 இந்த நேஷ்னல் எலெக்ஷன்ஸில் நம்ம தேசத்தில் முதல் முறை தேர்தலில் அவங்க தான் செகண்ட் பிக்கஸ்ட் பார்ட்டியாக இருந்தாங்க. 2வது பெரிய கட்சியாக ஒரு அணியாக இருந்தது லெஃப்ட் அணி தான். அதுக்கப்புறம் 1990 அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பெலாம் வந்தது. ஆனால் அவங்க அதை சரியாக பிரயோகப்படுத்தலை. இடது வலது இடையே காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸோடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? காங்கிரஸுக்கு இது ரொம்பவும் ஒரு சிக்கலான ஒரு வருஷமாக இருந்திருக்கு 2025. 2024 அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிது. 100 ராகுல் காந்தி வந்து பப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே போய் அவர் ஒரு நல்ல அரசியல்வாதியாக வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிது, சான்ஸ் கிடச்சிது அவருக்கு. 100 சீட்டு ஏறக்கூடிய அவங்க கொண்டு வந்தாங்க பார்லிமெண்ட்டில். ஆனால் அந்த பார்ட்டி 2025 வந்து பார்த்துடலாம் முற்றிலுமாக அவங்களுக்கு வந்து பெரிய பின்னோற்றம் தான். சட்டமன்ற தேர்தல் தக்க வைக்க ஒரு இடத்துலையும் அவங்களால ஜெயிக்க முடியல. அது ஒரு பெரிய பின்னடைவு. 2024-6 அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கிறதா. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துடலாம், கேரளம், தமிழ்நாடு, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், அங்கெல்லாம் இப்போது எலெக்ஷன் வரப்போகிறது. என்ன பண்ண போகிறாங்க அங்கே தான் ஒரு பெரிய கேள்வி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே கேட்காதீங்க நான் சொல்கிறேன். இப்போது இன்றைக்கி தான் நீங்கள் ஒரு ஜோதி மணி இன்றைக்கி ஒரு பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, உட்கட்சி இது சரியா இல்லை, ஜனநாயகம் சரியா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மாநில தலைமைக்கு எதிராக கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு கொஞ்சம் பிற நீங்கள் பார்த்தீங்கன்னா திக்விஜய் சிங் அவர் சிடபிள்யூசி மீட்டிங், அவங்க முக்கிய கட்சி, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து வெளியில் வந்து பேசியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்எஸ்எஸ் இயக்கம் எவ்வளோ அழகாக வந்து ஒரு அடித்தட்ட ஒரு கிராஸ் ரூட் ஒரு கட்டமைப்பு எப்படி இருக்கோ அப்படி இல்லையேங்கிறாங்க. இந்த விஷயம்லாம் இவங்க வந்து கட்சிக்கு வெளியில் வந்து பேசி இதெல்லாம் ஒன்றும் பெரிய பலன் கிடையாது. அதனால் ஒன்றும் ஆகப்போறதில்லை. இது வந்து ஊடகங்களுக்கு நல்ல விஷயம், நம்மளுக்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்கிறது, அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லைன்னா, அவங்களே ஞாபகப்படுத்தணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை விட நல்ல கட்டமைப்பு உள்ள ஒரு தொண்டர்கள் இது இருந்ததே கிடையாது. நீங்கள் இப்போது காந்தி அப்போ வந்து சேவாதல்னு ஒன்று ஆரம்பித்தாருன்னா, அவங்க தான் எல்லாத்துலேயும் முன்னாடி வந்து நின்னாங்க. அவங்க வந்து காசு, பணம், மழை, கோடை அதெல்லாம் பார்க்கலாம். மக்களுடனான தொடர்பே இல்லை, தொடர்போடு இருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சேவாதல்காரங்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை இருந்த பார்ட்டி அது. அவங்க வேற எங்கும் பார்க்க வேண்டாம், ஆர்எஸ்எஸ்ஸையோ மற்றவங்களோ பார்க்க வேண்டாம், அவங்களுக்குள்ளேயே அந்த அளவுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்போ நடந்தது அது என்ன சுதந்திர போராட்டம், அது வேறு விதமான ஒரு எமோஷன். ஆனால் ஒரு கட்டமைப்பும் இல்லாதிக்கு, ஒரு டிசிப்ளினும் இல்லாதிக்கு, உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற பெரிய ஆளுமையிலே இப்படிலாம் பேசியிருந்தாங்கன்னா இந்த கட்சிக்கு என்ன ஆகப்படுது? அதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.